நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். சுகுமாரோட இயக்கத்தில் 2021 வந்த பிளாக் பஸ்டர் மூவியான புஷ்பா படத்தோட பார்ட் 2 புஷ்பா 2 ரிவ்யூ தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை எதுக்காகலாம் பார்க்கலாம், எதுக்காகலாம் பார்க்கக்கூடாது அப்படின்றத நச்சுன்னு போட்டு அடிச்சிடுறேன். அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு, திரைக்கதை, ஆட் டைரக்டர், அப்புறம் சாம் ஆண்டர்சன் பிஜிஎம், அப்புறம் டிஎஸ்பி பிஜிஎம் மியூசிக், உங்கள் இதுக்காக மட்டுமே படத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு படம் இந்த ஒரு 190 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும்னா அதில் ஒரு 100 ரூபாய்க்கு இதுக்கே ஒதுக்கி வச்சிடலாம். மிச்சம் 100 ரூபாய் திருப்பி கொடுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தோட மீதி பாதிகள் எது சொதப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகாவோட நடிப்பு, கடைசி கிளைமேக்ஸ் சீனில் இல்லாத சண்டை காட்சிகள், அப்புறம் லாஜிக்கே இல்லாத சீன்ஸு, திரைக்கதை எங்கிட்டோ கொண்டு போய் படத்தை இழுத்துறது. மெயினாக சொல்ல போனால் அந்த படத்தோட ரன்னிங் டைம் தான் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போட்டு அருவியை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால தான் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். ப்ளஸ் பாயிண்ட்டை காட்டிலும் இந்த மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தாலும் விட்டாலே ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படத்தோட கதையே புரியும். சிண்டிகேட்டில் ஒரு ஆளை தாண்டி டேரெக்டாக பார்ட்னருக்கே கட்டையை கொண்டு போகிறதா புஷ்பா முடிவு பண்ணுவார். அதுலேருந்து தான் படம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. இதில் நம்ம பகத் பாசில் லீடிங் ரோலாக போலீஸ் கிட்டப்பில் வந்தாப்புல ஃபஸ்ட் பார்ட்டில். இந்த படத்தில் அவர் தெரிஞ்சு போலீஸ் கிட்டப்பை காட்டிலும் ஜோக்கராக தான் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மங்களம் சீனுன்றதை அந்த படத்தில் வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க காஸ்டியூமில். இந்த இதில் மங்களம் சீனை அந்தளவுக்கு காட்டில் பகத் பாசில் வச்சு ஓட்டு தள்ளியிருப்பாங்க. அப்புறம் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனுடைய காம்போ எனக்கு தெரிஞ்சு இது எரிச்சலை தான் கிளப்புது. காம்போன்னு சொல்ல முடியாது, எரிச்சலை தான் கிளப்புது. கிட்டத்தட்ட யூபிஐ கொடுத்துருந்தாலுமே படத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ் தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டார் போலுக்கு டேரக்டர் சுகுமாரன். ஏன்னா அந்தளவுக்கு ராஷ்மிகா பந்தனும் அவங்களும் சேர்ந்து போட்டுக்கிட்ட கூத்து பார்க்கணுமா சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட கூட்டு, எக்கச்சக்கமான ஆட்டம், தேவையில்லாத காட்சிகளாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு யூபிஐ கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 5 வந்த படத்தில் இந்த புஷ்பா பார்ட் 2க்கு யூபிஐ. அப்புறம் தேவையில்லாத இடத்துல பாடல் காட்சிகள், ஏகப்பட்ட பாடல் காட்சிகள் தேவையில்லாமல் வச்சுருக்காங்க. அதாவது புஷ்பா கெட்டப்பில் நம்ம அல்லு அர்ஜுன் மாசாக இருப்பார். அவர் சேலை கட்டிட்டு அந்த கோயிலில் டான்ஸ் ஆடுற காட்சிகள் ஒரு சில சீனில் எமோஷனலாக இருந்தாலுமே அந்த பாட்டு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு கோயிலுக்கு போவார், அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு கோயிலுக்கு போகும்போது ராஷ்மிகா மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அம்மா ஆகிட்டேன்பாங்க. அப்போ அவனுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பிறக்கிற லாஜிக் ஓகே தான். அது எதுக்காக சொல்லுவோம்னா, ஆம்பளை பையனை பிறந்தா அவங்க அட்ரஸ் கேட்டு சாவடிப்பாங்க. இதுவே பொம்பளை பையனா தன்னுடைய புகுந்த வீடு அட்ரஸை வச்சு சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு. இதை புரியலை. பையன் பிறந்தா என் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதில் என்ன லாஜிக்கு? இவன் தான் அப்பா இல்லாமல் 2ஆம் தரத்துக்கு பிறந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த படத்தில். சம்மந்தமே இல்லாமல் லாஜிக் இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அடிக்கும். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கிராஃபிக்ஸ் காட்சிகள் சொல்லி ஆகணும். கிராஃபிக்ஸ் காட்சிகள் ஒரு சில இடத்துல இல்லைன்னா பல இடத்துல கொஞ்சம் சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். அது இப்போ ஹேட்ஸ் ஆஃப் சூப்பரு. அந்த ஃபயரு வர காட்சிகளும் சரி, கடலுக்கு வர அடியில் காட்டுற காட்சிகள் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க அந்த படத்தில். அதுக்காகவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒத்தாக தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸில் கையங்காலையும் கட்டி போட்டுட்டு கடிச்சண்டை. நான் அடிச்சண்டை கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன கடிச்சண்டையாக இருக்குது இந்த மாதிரி தான். ஏன்டா அப்பா இந்த அளவுக்கு கடி போடுற அளவுக்கு சண்டையை போட்டு கடிச்சு என் காதிலேருந்து ரத்தத்தெல்லாம் வர்ற அளவுக்கு கடிச்சிட்டிங்களான்னு நம்ம படத்தை காட்டியிருப்பாங்க. கடைசி வழக்கம் போல் பொண்டாட்டி முறையில் கொலை பண்ணுறது தெலுங்கு சினிமாஸில் கேஜிஎஃப்பில் கொண்டு வந்தாங்க. அதே சேனலில் இந்த படத்தையும் கொண்டு வந்துட்டாங்க வழக்கம் போல். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் காட்டிலும் எல்லா டேரக்டரும் ஹீரோயினியை போடுறதுல ஃபேமஸ் வச்சுருக்காங்க. அதே வயசில் இந்த படத்துலேயும் ஹீரோயினியை போடுறதுனாரா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸில் ஒரு ஹிண்ட்டாக வச்சுருப்பாங்க. வைதபே இந்த படத்தில் எந்தெந்த பாடலாம் பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங் சாங்ஸ் கேட்க நல்லா கட்டலாம். 2 டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா ராஜ் அந்த பாட்டுக்கு அவர் போட்ட ஸ்டெப்பும் சரி நல்லா இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்தவொடனே ட்ரெண்ட் ஆச்சு அந்த பாடல்கள். அப்புறம் கிஸ்கி அந்த பாட்டு பெரிதளவுக்கும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் சமந்தா வச்சு சொல்கிறியா மாமா எடுத்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. லிரிக்ஸும் சரி, பாடல்களுடைய காட்சி அமைப்பும் சரி பெரிதளவும் இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணவே இல்லை. ஃபீலிங்ஸ் பட்டு எனக்கு தெரிஞ்சு ஆபாசத்தை குறைச்சிக்கலாம். மேபி அவர் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். ஐயா சாமி அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த இதில் இப்போ ஓரளவு தான் கவர்ச்சி கட்டிப்பாங்க. இந்த இடத்துல ராஷ்மிகா மந்தனை போட்டு கவர்ச்சியில் போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விட்டா ஜென்ரல் ஆடியன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மள படத்துக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு கிளாமரை தூக்கி நம்ம டேரக்டர் சுகுமாரன் காட்டியிருக்காரு.
படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ், அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு, டான்ஸு, மாசு, இதெல்லாம் மாசு. பை த வே வந்து படத்தை வந்து ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து பார்ப்பீங்க, பொறுமை இருக்குன்னா உட்காந்து பாருங்கள். அந்த பொறுமை இல்லைன்னா படத்துக்கு போகாதீங்க. ஏன்னா புஷ்பா 2 வந்து கொஞ்சம் அருவையை போட்டு ரம்பத்தை போட்டு அறுத்து எடுக்கிறாங்க 3 மணி நேரம். பை த வே வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கான நம்ம அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு, கிளாமரான ராஷ்மிகா மந்தனுடைய நடிப்பு ஒரு பக்கம், அப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து ஜோக்கராக்கின டேரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக பார்க்கலாம். இதுக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தான் தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை வியூவர்ஸ்.